தோஷங்கள் மற்றும் திருமண தடைகளை நீக்கும் கொடுமுடி மகுடேஸ்வர திருக்கோவில். கொடுமுடி மகுடேஸ்வரர் திருக்கோவில் கல்கோவில். அழகான சிற்பங்கள், அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் என்று இயற்கை சூழலில் அமைந்து இருக்கும். கொடுமுடி ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஈரோட்டில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திலும் கரூரில் இருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவிலும் கொடுமுடி உள்ளது. கோவிலின் அருகிலேயே ரயில் நிலையமும் அமைந்து உள்ளதால் வெளியூர் மற்றும் வெளிமாநில பக்தர்களும் வந்து சாமியை தரிசித்து செல்கிறார்கள். பழனி கோவில் திருவிழா என்றாலும் கொடுமுடியின் சுற்றுவட்டார கோவில்கள் திருவிழா என்றாலும் கொடுமுடி காவிரி கூடுதுறையில் இருந்துதான் தீர்த்தம் எடுத்துச் செல்லப்படும். இதனால் எப்போதும் கொடுமுடி திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் ஏற்பட்ட போட்டியால் மேரு மலையின் சிதறி விழுந்த துண்டுகளில் ஒன்றாக கொடுமுடியாக உருவானது என வரலாற்று சுவடுகளில் கூறப்படுகிறது. மலையத்துவச பாண்டியனின் மகனுக்கு பிறவியிலேயே விரல்கள் சரியாக வளராமல் இருந்தன. கொடுமுடிநாதரிடம் வேண்டியபின் இக்குறை தீர்ந்தது. எனவே பாண்டியன் இக்கோவிலுக்கு 3 கோபுரங்களையும் மண்டபங்களும் கட்டி மேலும் பல திருப்பணிகளை செய்தான். பாண்டிய மன்னனால் திருப்பணிகள் செய்ய பெற்றதால் இத்தலம் பாண்டி கொடுமுடி ஆயிற்று. சிவன், பிரம்மா, திருமால் என்று மும்மூர்த்திகளுக்கும் ஒரே கோவிலாக அமைந்து இருக்கும் புண்ணியஸ்தலம் கொடுமுடி. பிரம்மன் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டதால் பிரம்மபுரி என்றும், திருமால் பூஜித்ததால் அரிகரபுரம் என்றும், கருடன் பூஜித்து தேவலோகம் சென்று அமுதம் கொண்டு வந்ததால் அமுதபுரி என்றும் இந்த தலத்துக்கு இன்னும் பல பெயர்கள் உள்ளன. மலையின் முடியே இங்கு சிவலிங்கமாக காட்சி அளிப்பதால் கொடுமுடி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு எழுந்தருளி உள்ள சிவபெருமானை மகுடேசுவரர் என்று அழைக்கிறார்கள். இந்த திருக்கோவிலில் மகுடேஸ்வரர் சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறார். மகுடேசுவரரின் திருமணத்தை காண திருமாலும் பிரம்மனும் இங்கு வந்தார்கள் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் வடிவுடைய நாயகியாக அம்பாள் காட்சியளிக்கிறார். மகுடேஸ்வரர் மற்றும் வடிவுடைய நாயகி சன்னதிக்கு இடையில் வீரநாராயண பெருமாள், மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளது. கோவிலின் தல விருட்சமான வன்னி மரத்தின் அடியில் 3 முகத்தில் பிரம்மன் காட்சியளிக்கிறார். ஆஞ்சநேயர் சன்னதி, சனி பகவான் சன்னதி, விநாயகர் சன்னதி இந்த கோவிலில் அமைந்துள்ளது. சிவன், பிரம்மா, திருமால் என மும்மூர்த்திகளும் உள்ள ஒரே திருக்கோவிலாக உள்ளது. கோவிலின் முன்பு காவிரி ஆறு செல்கிறது. கொடுமுடியில் இருந்துதான் காவிரி கிழக்கு நோக்கி திரும்பி பாய்ந்து செல்கிறது. இந்த ஆற்றில் பக்தர்கள் புனித நீராடியபின் கோவிலுக்கு செல்வது வழக்கமாக உள்ளது. தோஷங்கள் நீக்கும் தலமாகவும் இது விளங்குகிறது. இங்குள்ள வன்னிமரம் சுமார் 3000 ஆண்டுகள் பழமையானது. இந்த வன்னிமரத்தின் கீழ் 3 முகங்களுடன் பிரம்மா காணப்படுகிறார். மரம் 4வது முகம். மேலும் மரத்தின் இலைகள் பல நாட்கள் தண்ணீரை சுத்தமாக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. நாகதோஷம் உள்ளவர்கள், ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் வந்து பரிகாரம் செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். இங்கு விநாயகர் யானை முகத்துடனும் புலியின் கால்களுடன் காணப்படுகிறார். எனவே அவருக்கு வியாக்கிரபாத விநாயகர் என்று பெயரிடப்பட்டது. நாகதோஷம் நீங்குவதற்கு ஒருவருக்கு எத்தனை வயது ஆகிறதோ அத்தனை குடம் தண்ணீர் எடுத்து விநாயகருக்கு ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்ததாக வன்னி மரத்திற்கு அடியில் கல்லில் செய்த நாகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் நாக தோஷத்தில் இருந்து விடுபடலாம் என்று கூறுகிறது வரலாறு. பில்லி, சூனியம், பாம்பினால் ஏற்படும் ஆபத்துகள் நீங்க 3 பௌர்ணமி கொடுமுடி சென்று வழிபடுவது சிறப்பானது. தொடர்ந்து திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து தாலி கட்டிக்கொள்வது, சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் மற்றும் இருதார தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்து கொள்கின்றனர்.